நான் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு வேற பயமாயிடுச்சு. டீ போட்டு அப்படியே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போட்டேன். நான் டேஸ்ட் பண்ணேன். சரியா, எனக்கா என்னடா உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் டீ குடிக்கும் போது அது குடிச்சு பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு உங்கள் டேஸ்ட் பட்ஸ் தெரில. நான் என்ன பண்ணேன், நேராக வந்தேன், டோர் கிட்ட வந்துட்டு டீ மேலே போய் பிளஸ் பண்ணிட்டு டீ வந்து நான் யூஸ்வலாக வந்துட்டு இந்த டீ குடிக்க மாட்டேன். நான் லெமன் டீ தான் ஜாஸ்தியாக குடிப்பேன். ஓகே, இந்த டீ ரொம்ப நாள் விட்டேன். நான் டயட் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்போ ஸோ விட்டேன். ஸோ வீட்டில் கூட டேடி தான் எனக்கு போட்டு தருவார். யார் போட்டு கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். ஓகே, டேடி டீ மட்டும் தான் குடிக்குவேன். அது டேடி சொன்னார், ஒரு நாள் உன் பொண்டாட்டி போட்டு தரோம் அப்படின்னு வந்து என்னை எதிர்பார்க்க கூடாதுன்ட்டு. அப்புறம் அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு என் பொண்டாட்டி கோயில கூட நான் குடிக்க மாட்டேன். ஒன்னாலும் யாரும் போட மாட்டாங்க டேடின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், டேடி அளவுக்கு என்னால் போட வரல. நைஸ், கரெக்டாக போட்டிருக்கேன். அப்ரிஷியேட். ஃபர்ஸ்ட் மோனா கையில நான் ஒரு டிஷ் சாப்பிடுறேன் இல்ல குடிக்கிறேன்னா அதான் ஃபர்ஸ்ட் இந்த டீ திஸ் தேஞ்ச போன டம்ளர் இல்ல டீ. ஓகே, நைஸ். இது உங்களோட பரம்பரை டம்ளரா? குடிங்க. ஆமா, ஏன்ஷியன்ட் டம்ளர். அது ஏன்ஷியன்ட் டம்ளர். எஸ், நான் மக்களே நானா பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரே இதுக்காக பழைய டம்ளரும் புது டம்ளர் வாங்கின்னு வந்து பரவாயில்ல டம்ளரும் சின்ன எல்லாரும் இல்லதான் குடிச்சாங்கன்றாங்க. பட் ஆமா, எங்க வீட்டுல எல்லா ஹஸ்பண்ட்ஸ் அந்த இடத்துல சொல்லுவீங்க. நாங்க ஒண்ணு அவங்க சொல்லுவாங்க, நீங்க பேசுவீங்க. சரி குடிங்க. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் நம்ம கிளம்பி நிஜமாவே நல்லா இருக்கு டீ. போனா வந்து இதுல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் எல்லாம் அது நாளைக்கு பண்றேன். நாளைக்கு இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபுட் கொடுத்துட்டாங்க பேக் பண்ணி. அதனால இன்னைக்கு எஸ்கேப் போனோம். ஆனா நாங்க இன்னைக்கு போயிட்டு நம்ம ப்ரொவிஷன் போயிட்டு எல்லாம் வாங்கணும். போயிட்டு நமக்கு தேவையான குக்கிங் எல்லாம் தேவையானதால நம்ம ஐட்டம்ஸ் இப்போ வாங்க போறோம். டீ குடிச்சா அங்கதான் கிளம்ப போறோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஷாப்பிங்க பார்ப்போம். ஓகே, ப்ரொவிஷன் ஷாப்பிங், ட்ராயிங், லேஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்மளோட லைஃப்ல ப்ரொவிஷன் வாங்கல, தீனி பண்டாருக்கு தீன்றதுக்கு வாங்கியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்ணல. ஐயா ஆமாப்பா, இல்ல நம்ம அங்கேயே ஷாப்பிங் பண்ணோம். பாலியில ஷாப்பிங் பண்ணோம். பரவாயில்ல, சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணலாம்ல. எக்ஸ்பைரி டேட் பாருங்க ஃபர்ஸ்ட் 6th. ஓ இது செகண்ட்மா வெச்சிருங்க. என்ன வெச்சிட்டீங்க? உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது. நான் ரெண்டுமே குடிப்பேன், ஆப்பிளும் குடிப்பேன், லிச்சியும் குடிப்பேன். பொமோகிரானேட் வேணாம், நான் வீட்டில் பொமோகிரானேட் உரிச்சு ஜூஸ் போட்டு தரேன். இது 5வது மாசம். யாரும் வாங்குறது இல்லையா இந்த கடையில? நீங்க நான் தெரியல மக்களே, பயமா இருக்கு. புடிங்க. என்னாச்சு, கழுத்து திரும்பிச்சா? சரி, வேற என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, காய்கறி வாங்க வேண்டாம், பயங்கர ஒன்லி தீனி பண்டார ஐட்டம்ஸா எடுத்து பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் இல்லையா, வெளில போய் பார்க்குறோம். நம்மளுக்கு மெயின் வந்து வெஜிடபிள்ஸ், வெங்காயம், டொமேட்டோ. அது இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். எஸ் ஐயோ விடு, என்னை வந்து கதா வச்சு செய்ய போறாங்க. மயிலா ஜானன் வைக்க போறாங்க பேரு. நல்லா இருக்கு. என் பையன் போறதா நான் மயிலன் வைக்கலான்ங்கிற பேரு. ஐயா ஓகே வா. டெய்சன்னா லேஸா? வா ஃபர்ஸ்ட் நான்வெஜ்ஜா நான் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒன் ஷாப்புக்கு வந்திருக்கோம். எங்கே பாருங்களேன், எங்களுக்கு வந்து தக்காளி கிடைக்கல, அதனால நம்ம இன்னொரு கடைக்கு வந்தோம். வந்துட்டு ஷாப்பிங் பண்ணின்னு இருக்கோம். பார்க்கலாம், நம்ம கரெக்டான எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே வாங்கின்னு போனோம். ஏன்னா நாங்கள் தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம். பில் போட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். One eternity later. இந்த ரிக்கி சொன்ன ப்ராடக்டா? போடு, ஃபேஸ் பார்த்தா பண்ண போறாங்க. கழும்பு இதுவே எஸ் சிக்கன் வாங்க அங்க குதிக்கணும். வேற எங்க போலாம்? சிக்கன் பண்ண முடியாது இல்ல, பட் வேற எங்கேயுமே சிக்கன் கடைலாம் இல்லை இங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏய் மக்களே, 2 நாளைக்கு எங்களுக்கு ஷாப்பிங் பண்ண தெரியலையா? இல்லை ஃபைனலி பேக் ஹோம். சொல்லுங்க. 2 பேருக்கு எல்லாம் கிழிச்சிடுற மாதிரியா? 3000 ரூபாய்க்கு வந்து நம்ம ப்ரொவிஷன் வாங்கியிருக்கோம். அதுவும் 5 நாளைக்கு, ஜஸ்ட் ஃபார் 5 days.
சோ என்ன சொல்ல வருது நான் என்ன கேக்குறேன்னா எங்களுக்கு வாங்க தெரியலையா இல்ல வந்து இப்படித்தான் வரோமா ஒரு நம்ம புத்திசாலித்தனமா தான் வாங்கி வந்திருக்கோம் ஆனா எப்படிப்பட்ட புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கா. ஐம் சோ லக்கி. அது வாங்கிக்கோ நான் இது செஞ்சு தரேன், இது வாங்கிக்கோ நான் அது செஞ்சு தரேன். ஐயோ அப்பா எனக்கே ஓ மை காட் நல்லா சாப்பிட்டா 5 நாள் வெயிட் போட்டுருவோம் போலயே அப்படின்னு இருந்துச்சு. நான் சமைச்சு தரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைம் மம்மி தான் வாங்கி வருவோம், மம்மி டாடி தான். நான் வந்து 2 பேரும் வாங்க இது வேணும் அது எடுங்க 3000 ரூபாய் வாங்கிட்டோம். 2 பேக் ஃபுல்லு 5 நாள் இல்ல. ஆக்சுவலி இது ப்ரொவிஷன். ஓகே அது ஸ்நாக்ஸ் தான் எக்ஸஸ் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பிங். அதுதான் சொல்றேன். இது இவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இப்படிதான் இவ்வளவு பில்லு சொல்றீங்களா இல்ல வந்து என்ன 5 டேஸ்க்கு 3000 சொல்றீங்களா? நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கணும் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் லைட் ஸ்நாக்ஸ் தான். லைட் ஸ்நாக்ஸ் தான் அதிகமா வாங்கியிருக்கோம், ப்ரொவிஷன் கம்மி தான். ஓகே சரி போன ஃபன்னலா பண்ணிருக்கோம் நீங்க பாருங்க. சரி फ्रेंड्स ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கியாச்சு. நீங்க நாளையில இருந்து நாங்களே குக் பண்றத பாப்பீங்க. நானே குக் பண்ணி கொடுக்குறேன் எங்க வைஃப்க்கு. ஓ மை காட் வாட் a husband. சோ ஸ்டே டியூன்ட். அதுவும் நீங்க பாப்பீங்க. இன்னையோட இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். யா ஓகே மோனா. எஸ். Are you happy? Yes. Because I'm cooking. I'm very happy. Okay. The next day. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து குக் பண்ண போறோம் இல்ல குக் பண்ண போறேன். நான் வந்து குக் பண்ண போறேன் மோனாக்கு. அப்படி சொல்லு. my husband வந்து எனக்காக குக் பண்ணி தரேன் அப்படினு இருக்காரு. Very proud to be a wife. Very proud to be your wife. ஆமா. பின்ன நான் சொன்னேன். சோ வந்து எத்தனை மணிக்கு வைஃப்க்கு 4 மணிக்கு சமைச்சு 4 மணியா ஃப்ரெண்ட்ஸ் இது முடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா ஏன் வந்து பழி போடுவா இது என்ன பழி போட 12 மணிக்கு ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குது 12 மணிக்கு ஏஞ்சி 1 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சரி நாளைக்கு 8 மணிக்கு ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் தரவா சாப்பிடணும் சரி ஓகே மொத்தல இப்போ நீயே பச்சிக்கிற பழி போடுறதுக்கு இது வந்து பழி காம்படிஷன் இல்ல சரி நீ பண்ண நான் பண்ணேன் இப்போ நம்ம அன்பா லவ்வோட உங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்தா நீ ஹாப்பியா இருக்கணும் சூப்பரா பண்றாரு நம்மளுக்கு ஹாப்பி இரு. நேத்து நைட்டும் வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாரு. அதான் என்னோட கடமை. சரி இப்போ நாங்க என்ன குக் பண்ண போறோம்னு கொஞ்சம் சொல்லு. ஆமா புது விதமான டிஷ் இன்னைக்கு. Friends, I am going to cook ghee roast. அதாவது தோசை கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. நானும் கீ ரோஸ்ட்னால நானுமே யோசிச்சேன் கீ ரோஸ்ட் அந்த தோசை சொல்லுவோம். நம்ம கீ ரோஸ்ட்னு சொன்னா நம்ம சிக்கன் தான் ஞாபகம் வரும். நம்ம ஊர்ல சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து நம்ம மோனாக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். மோனா கொண்டி இல்ல எனக்கும் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மோனாக்கு சமைச்சு கொடுக்க போறேன். சரி இப்போ என்ன பண்றீங்க? அதான் இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி காலையில அழகா சிக்கன்லாம் வாங்கி வச்சிட்டாரு. அதாவது ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிட்டாரு. ஆக்சுவலா சிம்பிளா தான் பண்ண போறேன். ஏன்னா வந்து கீ போட்டு வறுக்குவோம் அவ்வளவுதான். சிம்பிள் டிஷ். கிரேவி இருக்குமா? எஸ் தக்காளி போட்டா கிரேவி வரும், தக்காளி போடலன்னா ரோஸ்ட் வரும். ஆக்சுவலா இது ரோஸ்ட் நல்லா இருக்கும். பட் நம்ம 2 பேருக்கு நமக்கு ரைஸ்க்கு தேவைப்படுது இல்ல, நான் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிடலாம். சில்லி பவுடர். ஒரு காரம் பிடிக்குமா மீடியம் பிடிக்குமா எப்படி? நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ஸ்பைஸ். அதுக்கு அப்படியே மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் வர ஸ்பைஸ் போட்டுறாதீங்க. ஏன்னா உங்க ஸ்பைஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் டர்மரிக் அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை. எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிடுறேன். இதுல செய்ய மாட்டானா? வா வாட் a hot touching light. என்னது இது? பெப்பர் light not much. ஓகே வாவ். இருமா அதுக்குள்ள வாவ் வாங்கி எடுக்கற. இரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணு. பயம் ஆகுதுல்ல. வாவ் வந்து வாவ் நீ என்ன பண்றது? ஓகே தென் நம்ம காட்டலாம் என்னென்ன போட்டுருக்கீங்க எப்படி இருக்கு. நான் சொல்லுங்க காட்க்கு இன்னும் கொஞ்சம் ஊத்தலாம்லப்பா. இது ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மிக்ஸ் பண்ணனும். இது கொஞ்சம் மேக்னேட் பண்ணனும். மேக்னேட் சேனோ சும்மா இது வர ஊர்ல ஒரு ஊத்தின கேடு. ஐயோ கலரு. இப்போ வந்து சிக்கன் மசாலா. ஓகே கொஞ்சம் உப்பு அங்க பாத்து சால்ட் பே. இது என்னது? இது கை இன்னொரு பக்கமும் கோணுது. இது இந்த பாகுபலில ஒரு தாத்தா இருப்பாரு பாரு. ஆமா
அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி இப்போ ரிசப்ஷன்ல நடுவில் இருந்தல கொஞ்ச நாளா கை இப்படி தான் இருக்குது. நான் அதை இன்னொரு இடத்துலயும் பார்த்தேன் ஆக்சுவலா. அந்த காஸ்டியூம் சேம் காஸ்டியூம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. நான் போடுற மாதிரி போடாதீங்க ஃப்ரெண்ட், நான் சும்மா பண்ணி போட்டுக்கிறேன். தேவையானது உப்பு. ஓ அளவுலாம் தெரியுமா? எஸ் எஸ் உனக்கு என்ன பத்தி உனக்கு இன்னும் தெரியல. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஷ் உனக்கு நான் செய்ய போறேன். நீ பெங்களூருக்கு வாங்க, விதவிதமா உனக்கு செஞ்சு விதவிதமாவா டிஃபரெண்டா. ஓகே சாரி, என் தமிழ் கொஞ்சம் உங்களுக்கே புரியும். இப்பதான் கத்துக்கிறேன். டிஃபரெண்டா நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஓகே ஓகே. What did I miss now? Little one egg is enough. இது மண்டபால போட்டு ஓபன் பண்ணலாம்னு பார்த்தேன். சரி புது சரி and ஐயோ no problem. எக் கூட சேர்ந்து அது ஷெல்லும் போடணுமா? இல்ல ஒடியும் சரியா ஒடியல. அதான் நான் சூப்பரா ஒடிப்பேன் தெரியுமா? போடுப்பேன். என்ன சும்மா ஹாஃப் பாயில சூப்பரா போட. உங்களுக்கு ஹாஃப் பாயில் பிடிக்குமா? கல்கி ஹாஃப் பாயில் எல்லாம் பிடிக்கும். நான் அப்படியே பச்சையா சாப்பிடுவேன். முட்டையா? Take your favorite line. Take it where it is. இருமா காட்ரு. What a smell. Nice smell. பாவம் என் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது. நானும் சாப்பிடணும்ல பாரு. சமைச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால நானே சமைச்சு நான் சமைச்சு தரேன். ஓகே ஒன் டைம் மீ ஒன் டைம் யூ. டேஸ்ட் ஆக்கி மசாலா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. அந்த லைம் டேஸ்ட் இருந்துச்சு. வாவ் யம் யம். இது நல்லா ஊற வைக்கணும். ஓகே ஓகே 10-20 மினிட்ஸ் ஊற வச்சிட்டு. அப்ப இது முன்னாடியே சொல்லிருந்தா முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல நம்ம. ஆமா ஃபர்ஸ்ட் வைஃப்காக சமைக்கிறீங்க, பிரேயர் பண்ணிட்டு ஊத்துங்க. அதே மாதிரி பண்ணிடலாமா? ஏய் நான் நல்லா செஞ்சு கொடுப்பேன். நீங்க வந்து பைடாவ தரது அது தெரியுமே. போதும். ஏய் அரபட்லி. ஏய் that is less man. அப்படியே சரி வேணா ஓட வாங்கிக்கலாம்னு வெச்சுக்கோ. நோ ஓட இருக்கணும். வாவ் பாரு. இது செஞ்சு பழக்கமா இல்ல இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்றீங்க? நிறைய டிஷ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து நீ பார்க்கலல, அதனால இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப சரி, அப்ப தைரியமா நிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா பிரவுன் ஆகும். பார்த்தோம். கட்டிங் எல்லாம் போனதா பண்ணிக்கலாம். ஆமா கட்டிங் எல்லாம் போனதா? கட்டிங் எல்லாம் ஏதோ பண்ணல, ப்ரிப்பரேஷனோட தான் நம்மளுக்கு. ஆனா சொல்லிட்டாரு இந்த அளவுக்கு தான் வந்து கட் பண்ணோம், இந்த மாதிரி தான் கட் பண்ணோம்னு சொல்லிட்டாரு. நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். ரெண்டே பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி வேலை செய்யலாம். நல்லா ப்ரௌன் ஆகும். சிம்பிளா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிஷ் ஆகல, பட் அவுட்புட் வந்து மோனா பார்த்துட்டு சொல்லுவோம், சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய டிஷ்ஷுங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து சொல்லுங்க, நான் எதுனா ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, போட்டுருவோம். அதுவும் ஒரு நானும் சொல்லலாமா? ஓகே. நீ எப்போ நல்லா சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆசைப்படுவாங்கல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரி. இப்போ வந்து டொமேட்டோ ஆக்சுவலா கீ ரோஸ்ட்க்கு டொமேட்டோ போடக்கூடாது. நாங்க ரைஸ்க்கு வந்து கிரேவிக்கு நாங்க போடுறோம். ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான். நீ ரொம்ப நிறைய நறுக்கிட்டேன், பட் இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. நைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சிக்கன் போடாது. அப்படியே அதெல்லாம் வலிச்சு போட்டுடலாம். கலரு அப்படியே தூக்குதே. ஐயோ, இது சென்னையில என்ன சொல்லுவாங்க தெரியாது. கீ ரோஸ்ட் தான், சிக்கன் கீ ரோஸ்ட் தெரியலையே. ஊர்ல சிக்கன் கீ ரோஸ்ட் கீலே வாதுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேர் நான் கேட்டதே இல்லை. மேபி நான் கேட்டது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்க யாருக்கா இந்த மாதிரி ரெசிபி தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி
ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கீ ரோஸ்ட்ன்றது ட்ரை ஆகணும், அப்பதான் அது கீ ரோஸ்ட். இப்போ நமக்கு இல்ல பேசாம ட்ரை பண்ணி கர்ட் ஊத்தி சாப்பிடலாமா? சாப்பிடுவீங்களா நீங்க? இல்ல 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 நல்லா இருக்காது. ஆக்சுவலா ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊத்திட்டோம், இது ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப நம்ம தண்ணி ஊத்தாமலேயே நம்ம தக்காளி போடக்கூடாது. இதுக்கு ஆக்சுவலி தக்காளி தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச குக்கிங்ல சொல்ற உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்களான்னு தெரியல. அது சிம்பிளா பண்ணிருக்கேன், ஆனா செம்ம டேஸ்டா வரும். மழை சொல்லக்கூடாது, மோனா தான் சொல்லுவாங்க டேஸ்டா இருக்கா இல்லையான்னு. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கிறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுவீங்க, இது வந்து கீ ரோஸ்ட்னா செம்ம ரோஸ்டா இருக்கணுமே, அப்பதான் கீ ரோஸ்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ரைஸுக்கு நம்ம கிரேவி தேவை இல்ல, அதனால நாங்க அந்த தண்ணி ஊற்றிட்டோம். கொஞ்சம் நம்ம கிரேவி டைப்பா பண்ணலாம்னு இருக்க வைத்த. பட் நாங்கள் இப்போ வந்து நம்ம குக்கிங் இன்னும் அந்த 10-20 minutes குக் பண்ணலாம். குக் பண்ணிட்டோம், நம்ம ஃபினிஷ் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி. Wow. My God! Wow! வெந்துச்சா சிக்கனு? சாஃப்டா தான் இருக்கு. கொத்தமல்லி போட்டு ஃபைனலா முடிச்சிடுறாரு. This is done, madam. Here you go, the ghee roast. சூப்பர். Taste and எனக்கு சர்வ்லாம் பண்றாரு. நல்லா ஒரு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பிரச்சனை இல்லை. 5:30க்கு லஞ்ச் சாப்பிட்டு நிக்கிறோம் நாங்க. போதும். ஐயோ போதும். Thank you. வாவ், சிக்கன் கிரேவி. சர்வ் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா டேஸ்ட் பண்ண போது. இப்போ மோனா சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. வந்து டேஸ்ட் பாருங்க. ஜென்யூனா சொல்லு. ஓகே, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. சீரியஸ்லி? சீரியஸா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. Thank you. Thank you. That's okay. This is just a beginning. பாதில வந்து படுத்துட்டேன் நான். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. வாட் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்து குக்குறோம். No problem. சாப்பிட்டு. This is just a beginning. உனக்கு நிறைய சமைச்சு போட வெயிட் பண்ணின்னு இருக்க. அதுக்கு நீயும் சமைக்கணும் எனக்கு. ஓகே ஓகே, சீரியஸ்லி சிக்கன் வெந்திருக்கா? எல்லாம் செம்மையா இருக்கா? எல்லாமே டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் பண்ணிட்டோம். நல்ல